வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க. ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும். ராஜாக்கள் எல்லாம் ஒன்று கூடி போவாங்க. போற நேரத்துல அந்த அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் வாசிப்பீர்களானால், அப்படியே ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. என்னது? ட்ரைனஸ். ஆமென். 11 சொல்லுகிறது, அப்பொழுது யோசப்பா, நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னார். ஆமென். சூழ்நிலைகள் மாறுவதற்கு அவர்கள் என்ன செய்றாங்க? தேவ ஊழியக்காரனை நாடுகிறார்கள். இந்த கால வேளையில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் சில இப்படிப்பட்ட ட்ரைனஸான சூழ்நிலைகளிலே நாங்கள் எப்படிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டும்? நேரடியாக நாங்கள் எங்க போகணும்? தேவ ஊழியரிடத்தில் ஆலோசனை கேட்க போக வேண்டும். ஆகவே அங்கே யோசபாத் அவனை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப பக்தி உள்ளவன். மற்ற 2 ராஜாக்களை விட அவன் மிக பக்தி உள்ளவன். தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆகவே நீங்கள் அந்த அதிகாரத்தின் வசனத்தை 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் போறாங்க, போயிட்டு பேசுறாங்க. போற நேரத்துல எலிசா என்ன சொல்றான்னு பாருங்களேன். பாராதிருந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் தேவனுடைய காரியத்தை செய்யலாம், ஆனால் நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க சொல்லுங்க. அத்தனை ராஜாக்களுக்கு மத்தியில மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாரு பாருங்க. முகத்தை பார்த்து ராமின்னு சொல்லுங்க. சில நேரங்கள்ல சில காரியங்கள் சொல்ற நேரம் சொல்லுவாங்க, உங்க முகத்தை பார்த்து விடுறேன், அம்மாவா இல்லையா, ஆமா உங்க பிள்ளைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அதனால அப்படி சொல்லுவாங்க. அது போல இங்கே எலியா பயங்கரமானவர். எலியாவெல்லாம் பயங்கரமான பரிசுத்தவாங்க ராமின்னு சொல்லி அவர்களெல்லாம் நாங்கள் படித்து அவர்களை போல அவன் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நடக்க முற்பட வேண்டும். ஆமீன். எலியா அந்த வீட்டில் சாரிபாத் விதவை வீட்டில் இருந்து அவர் கடந்து போகிற பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுவா, நீ தேவனுடைய மனுஷன் என்று ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படிதான் ஊழியக்காரர் இருக்க வேண்டும். நீங்கள் வருங்காலத்தில் ஊழியம் செய்கிற பொழுது உங்களுக்கு வேற சர்டிபிகேட்லாம் இருக்கக்கூடாது. டாக்டர், லாயர், என்னது சொல்றாங்களே, டாக்டர் இருக்கிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாங்க, அப்புறம் என்ன சொல்ற ரெவரண்டுங்கிறாங்க, கார்டினல்ங்கிறாங்க, அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. ஆமாவே இல்லையா? ஆனால் அந்த ஸ்திரீ சொல்றா, ஒரு விதவை ஸ்திரீ வீட்டுல 3.5 வருஷம் நாங்க இருந்து எலியா வெளியே போற நேரம் தேவ மனுஷன் ராமிட்டு எலிசாவை குறித்து அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், நம்ம வீட்டுக்கு வந்து போகிற மனிதன் யாரு? பரிசுத்தவானாய் காண்கிறேன் ராமின்னு சொல்லி. எவ்வளவு பயங்கரம். அது போல இங்க எலிசா சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கவும் மாட்டேன் ராமின்னு சொல்லுங்க. உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியா சொன்னது போல ஆகாப்பை பார்த்து எலியா சொல்லுகிறாரு, நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் நிற்கிறேன், என்ன வராது? 3.5 வருஷம் என்னது? மழையை காண மாட்டேன். அதே போல ஒரு சிச்சுவேஷன் இங்கே வருகிறது. ஆனால் எலியா யாருக்காக இறங்குகிறார்? தேவ மனுஷனாகிய யோசபாத்து நிமித்தம் இறங்குகிறார். பாருங்க, யோசபாத்தின் முகத்தை பாராது இருந்தார். ஏன்னா எலிசாலாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்க நாகமா போய் என்ன செய்வாரு? அவருக்கு குதிரையில போயிட்டு என்ன செய்வாரு? எல்லா பொருளும் எடுத்து கொண்டு போயிட்டு பார்த்துப்பாரு. ஆனா யாரு? எலிசா என்ன செய்வாரு? என்னவா அப்படியா? அந்த யோர்தான்ல போயிட்டு என்ன செய்யணும்? முழுகிட்டு போக சொல்லு அப்படிங்க அவரோட ஆமேன்னு சொல்லு. வந்தது யாரு? அதிகாரி, பணக்காரர். ஆமே. ஆனால் யாரு? எலிசா என்ன செய்யல? கணக்கு இருக்கிற ராமின்னு சொல்லு.
ஆமே. பணக்காரன்லாம் கணக்கு எடுக்காதீங்க. பணம் இன்னைக்கு உங்க கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொரு கைக்கு போயிடும். ராமன் சொல்லு. இன்னைக்கு பணம் தான் இன்னைக்கு அநேக தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ராமன் சொல்லுங்க. அதனால அதை பற்றி அது என்ன செய்யணும்? அது நமக்கு வரணும். ராமன் சொல்லு. அதை தேடி போகக்கூடாது. ஆமே. ஆகவே அந்த எலிசா என்ன செய்யறாரு? நீ எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் சரி, பெரிய அதிகாரியாக இருந்தாலும் என்னது, நான் உனக்கு ஊழியம் செய்கிறேன். நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். ஆகவே நான் எப்படி இருப்பேன்? நான் தேவனுக்கு உண்பதாக தான் நான் என்ன செய்வேன்? தேவனை தான் கனப்படுத்துவேன். தேவனுக்கு உண்பதாக நான் நிற்பேனே தவிர மனுஷனுக்கு நான் நாளாய் வளைஞ்சு நிற்க மாட்டேன். ஒரு வேலை என்ன செய்யணும்? நம்மளால தான் என்ன செய்வோம்? அப்படியா வாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? வாங்கன்னு கூட்டி கொண்டு போயிட்டு என்ன செய்வோம்? குழியாட்டி எடுப்போம். ஆமாவா இல்லையா? என் வார்த்தை மூலம் நீ என்ன செய்யணும்? குழி சுகமாயிடுவேன், ஓடிப்போ. ராமின் சொல்லு. அப்படிதான் இருக்கணும். ராமின் சொல்லு. அந்த பரிசுத்தம் அற்புதம் செய்யும். ராமின் சொல்லு. தேவனுக்கு முன்னதாக நாங்கள் பயபக்தியோடு இருக்கிற பொழுது நீங்க ஜெபிக்கிறீங்களே ஜெபிக்கலையோ அற்புதம் நடக்கும். ராமின் சொல்லு. ஆமே. நமது பரிசுத்தம் தான் ஆண்டவர் மிகவும் விரும்புகிறவராக இருக்கிறார். அதுபோல ஆமே இரண்டாவது இடத்தை விரும்புகிறார். நேற்று நாளில் கேள்விப்பட்ட போல அவன் விசுவாசம். ராமின் சொல்லுங்க. பரிசுத்தமும் விசுவாசம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? ராஜா மாதிரி இருக்காங்க. ராமின் சொல்லுங்க. ஒரு கவலையும் பட தேவையில்லை. ஆமே. நான் ஜெபிச்சுக்கிட்டே சொல்ல முடியாது. ராமின் சொல்லுங்க. ஏன்னா இந்த நேரம் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். ஆகவே வாசிக்கிற பொழுது இந்த சம்பவம்லாம் நடக்குது. அப்புறம் சொல்றாரு, கர்த்தர் முன்பாக நான் என்ன செய்றேன்? உடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. நீங்க காற்று மழையும் காண மாட்டீங்க. ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வருமானம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் இவைகள் ஒன்றும் அற்புதம் செய்யாது. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் அற்புதம் செய்யும். ஆகவே ராஜாக்கள் தானே சொல்றாரு. நீங்க இது இவைகள் எல்லாம் நேச்சுரல். ராமேன் சொல்லுங்க. நீங்களும் நமக்கே தெரியும் என்னது, கொஞ்சம் மேகமூட்டம் வந்துட்டு என்ன சொல்லுவோம்? அங்க மழை பெய்யுதான், இங்க மழை பெய்யுது, மழை வர போகுது, உடுப்பெல்லாம் தூக்கி காய போடுங்க. மழை பெஞ்சா உடுப்பை எல்லாரும் தான் காய போடுவாங்கல்ல, உள்ள வீட்டுக்குள்ள போடுவாங்க. ஆமா இல்லையா? அப்படி நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். ஆமாவே இல்லையா? இங்க சொல்றாரு காற்றை காண மாட்டீங்க. ராமேன் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். மகள் சாட்சி சொன்னது போல ஆமே. நீங்க என்னது, நீங்க பணத்தையும் காண மாட்டீங்க, பணத்துக்குரிய வரியும் காண மாட்டீங்க. ஆனால் திருமணம் ஆமே அது எப்படி நடந்தது? ஆமே பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமே நம்மவே இல்லையா? நம்ம எல்லாரும் போய் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா அந்த திருமணத்தை. அதுதான் அந்த பற்றுதல், அந்த வார்த்தைக்கு பற்றுதல். மகள் சொன்னது போல அந்த வார்த்தை தான். இப்போ எலியா சொன்னோன்னே என்ன செய்யணும்? என்னடா இந்த அவங்க மற்ற ரெண்டு பேரும் யோசிச்சிருப்பாங்க. யாரு இன்னைக்கு சங்கீதத்தில் வார்த்தது போல மற்றவங்க என்ன வச்சுருவாங்க? என்ன சொல்றது, காத்தையும் காண மாட்டேங்க வரையுங்க, அப்போ இப்படி தான் வரும் அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா? ஆனால் யோசிப்பாது யோசிக்கவில்லை. ராமின் சொல்லுங்க. ஆமீன். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் ஆமே இதனால இது வரும்னு நீங்க யோசிக்காது. ராமின் சொல்லுங்க. இதை செஞ்சா இது எனக்கு நடக்கும்னு சொல்லாதீங்க. ராமின் சொல்லுங்க. நீங்க எதையும் செய்யாத பொழுதும் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு அற்புதம் செய்வார். ராமின் சொல்லுங்க. ஆகவே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். அதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எது? ஆனாலும். அதுதான் என்னது? ரகசியம். ராமின் சொல்லுங்க. அங்கேதான் அற்புதம் மறைந்திருக்கிறது. ராமின் சொல்லுங்க. அங்கேதான் அதிசயங்கள் என்ன இருக்கு? மறைந்திருக்கிறது. ஆகவே ஆனாலுங்கிற வார்த்தைக்கு நாம இன்னொரு இடத்துல ஆனாலும் இருக்கும். அந்த ஆனாலும் எங்க சொல்லுங்க பாப்போம். என்னமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஆனாலும். ராமின் சொல்லுங்க. ஆமே. அப்ப எந்த இடத்துல ஆனாலும் போடணும்னு பார்த்துக்கொள்ளும். ராமின் சொல்லுங்க. ஆமே. அப்ப நம்ம யார்கிட்ட பேசணும்? எப்படி பேசணும்? இந்த ஆனாலுங்கிற வார்த்தை வராம பேசணும். ராமின் சொல்லுங்க. அவங்க இந்த ஆனாலுங்கிற வார்த்தை வர்றதுக்கும் அவளோட பேசுவாங்க. அப்ப சிஸ்டர் நல்ல சிஸ்டர் அப்படியே அவங்க என்ன செய்வாங்க? நீங்க என்ன செய்யணும்? அந்த ஆனாலும் வராதபடிக்கு பேசி முடிச்சிடும். நான் இங்கே ஒரு ஆனாலும் இருக்கிறது. இந்த ஆனாலுக்குள்ள என்ன இருக்கிறது? ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. ஆண்டவருடைய ஒரு அற்புதம் இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. எலிசா தீர்க்கதரிசியோட வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை என்னத்தை கொண்டு வர போகிறது? ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகிறது. ராமின் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்க விசுவாசிங்க.
ஆமென். தேவ மனிதன் மூலம் வருகிற வார்த்தைகள் அது வெறுமையாய் திரும்பாது. ஆமென் சொல்லு. ஆமென். பாருங்க, ஆனாலும் நீங்கள் உங்கள் எதற்காக பிரயாசப்பட்டீர்களோ அந்த பிரயாசத்துக்குரிய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னவாகும்? அது வெறுமையாய் திரும்பாத. அவர் ஆமென் சொல்லுங்க. என்னது? அங்கே வெறுமையாய் திரும்பாதபடிக்கு நீங்கள் அங்கே பார்ப்பீர்களானால் அந்த அற்புதம் நிகழ்வதை நீங்கள் பார்க்க முடியும். கரங்களை தட்டி தேவனை நினைவுபடுங்கள். ஆகவேதான் சங்கீதக்காரன் சங்கீதம் சொல்லுது 33:9 வாசிக்கிற பொழுது வாசிக்கிறேன். அவர் சொல்ல அவ்வளவுதான். ராமின் சொல்லுது. சொல்லிட்டாங்க ஆகிய ராமின் சொல்லுது. ஆனாலும் என்று சொல்லுகிற வேலையில என்ன நடக்கிறது? அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. ராமின் சொல்லுது. ஆமீன். அவர்கள் பார்க்கிற வண்ணமாக, ஆமே, அவர்கள் காண்கிற வண்ணமாக அல்ல. இந்த அற்புதம் எப்படி நடக்கிறது? ரகசியமாக நடக்கிறது. ராமின் சொல்லுங்க. எங்கோ ஒரு இடத்துல மழையோ காற்றோ வந்து, ஆமே, அதன் மூலமாக அந்த நதி என்ன செய்யப்படுகிறது? பெருக்கெடுத்து இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ராமின் சொல்லுங்க. அதுபோல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வழியிலே அல்லாதபடி தேவன் உங்களுக்கு ஒரு ரகசிய வழியிலே வைத்து அதன் மூலம், ஆமே, உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆமே சொல்லுங்க. சில நேரம் நீங்க நம்பி இருப்பீங்க, சிலரை, ஆமே, இவங்க தான் எங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமே, அவங்களை காணவே மாட்டீங்க. இவங்க தான் எங்களை பார்த்துக்குவாங்க, காணவே மாட்டீங்க. ராமன் சொல்லுங்க. எப்படி மழையும் காணாம காற்றை காணாம இருக்கணும், அது போல நீங்க யாரையோ நம்பி இருக்கிறவங்களை நீங்க காணவே மாட்டீங்க. ஆனால் உங்கள் விசுவாசத்தின்படி ஆண்டவர் என்ன செய்வார்? எங்கோ இருந்து ஒரு வழியை கொண்டு வருவார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அது கர்த்தரால் கொண்டு வருகிற வழி. ஆமீன் சொல்லுங்க. அந்த நீர் அது வற்றி போகாதபடிக்கு அது தெளிந்த நீராக அவர்கள் எல்லாரும் குடும்பங்கள், முழு குடும்பங்களையும் பாதுகாக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் ஒருமனப்பட வேண்டும். சபையில இருக்கிற எல்லா ஜனங்கள் ஒருமனப்பட்டா, ஆமே, உங்களை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காண முடியாது. ஆமீன் சொல்லுங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு என்னவா இருக்கணும்? பாத்திரராக இருக்க வேண்டும். ஆகிய சங்கீதக்காரன் சொல்கிறான், அவரு சொல்லிட்டான் ஆகினோம். ஆமீன். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதே போல அவர் கட்டளை கொடுத்துட்டு என்னவாகும்? என்னது? நிற்கும். அவர் என்ன சொன்னாரோ பாருங்கள். அங்க வானத்தை பார்த்து என்ன சொல்றான்? எலியா சொல்லுகிறான், அவன் 3.5 வருஷம் என்ன ஆகாது. ஆமீன். தேவ மனுஷன் சொன்னவன என்ன ஆயிற்று? மழை நின்று போயிடுச்சு. ஆமீன் சொல்லு. அதே போல அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்? மழை வரும். போயிட்டு என்ன சொல்றான்? வேலைக்காரன் போய் என்ன சொல்றான்? போய் பாரு அப்படிங்கிறான். அவன் என்ன செய்யறான்? போறான். ஒவ்வொரு முறையும் போய் போய் பார்க்கறான். என்ன இருக்கு? கையளவு மேகம் இருக்கிறது. சான்ஸே இல்லை. கையளவு மேகம் இருந்தா இன்னும் எவ்வளவு மழை வரும்? ஒரு தமிழர் மழை கூட வராது. ராமன் சொல்லுங்க. அந்த கையளவு மழை, அந்த மேகம் முழு தேசத்துக்கும் இனத்தை கொண்டு வந்தது. ராமன் சொல்லுங்க. உங்களிடத்தில் இருக்கிற கையளவு இருக்கிற சொற்ப பணம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது கர்த்தருடைய நாமத்தினாலே அது உங்களுக்கு உண்டாகும். ராமன் சொல்லுங்க. இதுதான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வைத்து நீங்க என்ன செய்ய முற்படுகிறீர்களோ அது என்ன நடக்கும்? அது பெருகும். ராமன் சொல்லுங்க. அது இயேசுவின் நாமத்தினாலே பெருகும். ஆகவே தான் அவர் சொல்லவும் அவர் கட்டளையிடவும் இவைகள் நடக்கிறதாக இருக்கிறோம். ரோமர் 4:17 வாசிக்கிற பொழுது இல்லாதவைகளை வாசிங்களேன். சொல்லுகிறான். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான், எழுதியிருக்கிறபடி. பாருங்க என்னதான் பவுல் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதுகிற பொழுது ஆண்டவர் எழுதியிருக்கிறபடி. ராமன் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க செய்த நன்மைகளையும் உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையினால ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்துல ஒவ்வொரு நாளும் எழுதி கொண்டு வருவார். ராமன் சொல்லுங்க. நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ எல்லாத்தையும் எழுதி வைப்பார். ராமன் சொல்லுங்க. இவைகள் எல்லாம் கடைசி நாட்கள் எல்லா புத்தகங்களும் கொண்டு வரப்படும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் சொல்லப்படுகிறது. ஆகவே வாசிமகள் எழுதியிருக்கிறபடியே அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தி
எழுதி இருக்கிறபடி எழுதி இருக்கிறார். இப்படி அப்ப எப்படி இருக்கிறாரு? வெறுமையா இருக்கிறார். யாரு? ஆபிரகாமும் யாரு? சாராலும் எப்படி இருக்கிறாங்க? ஆனால் என்ன சொல்றாரு? அநேக ஜாதிகளுக்கு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களே இன்னைக்கு ஆண்டவர் அன்றைக்கே முன்குறிச்சிருக்கார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு என்னது? அநேக ஜாதி என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் அந்த ஜாதிக்குள் வருகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆகவேதான் நான் எங்க பிறந்திருந்தாலும் எங்க வளர்ந்திருந்தாலும் கர்த்தர் என்ன செய்தால் உங்களை அந்த இணைப்புக்குள் கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஈசாக்குடைய சந்ததிக்குள்ளாக, யாக்கோபுடைய சந்ததிக்குள்ளாக, தாவீதுடைய சந்ததிக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? முற்பிதாக்களுடைய சந்ததிக்குள்ளாய் பிரவேசிக்கிறோம். ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவன் தனி மனிதனா இருக்கிற பொழுது வாக்கு பண்ணி இருக்கிறார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக அநேக ஜாதிகளுக்கு all over the nation என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் அவன் என்ன செய்யறான்? சொன்னானே என்ன செஞ்சிட்டான்? விசுவாசித்தார். நடக்குமா? ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையே இல்லை, ஆனா என்னது? அநேக ஜாதிகள். எப்படி ஆண்டவரே, எப்படி நடக்கும்? ஆமே. அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க? வயதாகி இருக்கிறாங்க, கற்பம் செத்து போச்சு. ஆமாவே இல்லையா? ஆனால் என்னது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அநேக ஜாதிகள். எப்படி நடக்கும்? ராமேன் சொல்லு. நடக்குமா? நடக்கும். விசுவாசம். ஆமே. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையில நிற்கும். அவர் சொல்லுகிறார். ஆமே. ஒரு 30 நேரத்தில் என்ன செய்வான்? சாராள் எப்படி இருப்பான்? அவள் பிள்ளைத்தாட்சியா இருப்பான். சொன்னாரா இல்லையா? ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவனால முடியும். அண்ணாவுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். யோசேப்புடைய தாயாகி யாரு? ராகேலுடைய கற்பத்தை என்ன செய்தாரு? அடைத்து வைத்திருந்தார். ஏன்? அந்த ஏற்ற வேளையில அந்த பிள்ளைகள் பிறக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அந்த பிள்ளைகள் ஏற்ற வேலையில பிறக்கிற பொழுது அந்த பிள்ளைகளை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவளுடைய வாயில அந்த வாயில அறிக்கை செய்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? காத்து கொண்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே அவள் தேவாலயத்தில் வந்து அறிக்கை செய்கிற பொழுதும், அவள் உடன்படிக்கை பண்ணுகிற பொழுதும், அவள் பொருத்தனை பண்ணுகிற பொழுதும் ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவருடைய பொருத்தனை பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு பொருத்தனை. ஆமாவா இல்லையா? நம்ம இந்த பொருத்தனை பண்ணுவோமா? அப்படியே பண்ணினா நம்ம செய்வோமா? ஒரு நிலம் விற்கிற நேரம் நம்ம என்ன செய்வோம்? ஆஸ்திரே ஒரு நிலம் விற்க போறோம், உங்களுக்கு என்னது? சோத்துறோம், பசுவும் பாதமும் கொடுத்துருவோம். க்ளோஸ், ஒன் க்ளோஸ். பாஸ்டருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 10. ஆமாவா இல்லையா? 1000 ரூபாய் வாங்கினா நம்ம என்ன செஞ்சிடறோம்? 100 ரூபாய் கொண்டு வந்து 10,000 வாங்கினா 1000 ரூபாய் கொடுத்துருவோம். இது க்ளோஸ் ஆயிடுச்சு. ராமின் சொல்லு. தட்ஸ் ராங். நம்ம பாஸ்டரோட டீல் பண்ணக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த ஸ்திரீ ஆமே அவள் இருந்து தன் உதிரத்தினால் அந்த புள்ளியை பெற்றெடுத்து அந்த புள்ளியை கொண்டு போய் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிறான். அவன் சமஸ்திர இஸ்ரவேலுக்கு என்னவாகிறான்? தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். கரங்களை தட்டி தேவனை. அதே போல இங்கே பார்க்கிறோம். வாசிமகள் அவன் விசுவாசித்தவர், வேற யாரும் அல்ல. நீங்க விசுவாசிக்கிற யாரோ அவர் தான் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வேற யாரையும் விசுவாசிக்காது. போட்டிருக்க நகையை விசுவாசிக்காது. எவனாச்சும் கழுத்தில் வெட்டிட்டு ஓடி போயிடுவான், காதை கடிச்சு கொண்டு போயிடுவான். விசுவாசிங்க யாரு? இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரே. ஆமே. அவர் யாரு? அவர் யாரு? பொண்ணும் வெள்ளியும் யாருடையதான்? மண்ணுமா. மண்ணை தோண்டினா ஒரு விதமான மண்ணு தான் இந்த தங்கம். இதோ போட்டுக்கிட்டு ராமின் சொல்லு. போடுவது தப்பு இல்லை, ஆனால் அதில் நீங்கள் மனதை வைக்கக்கூடாது. ராமின் சொல்லு. அதை சும்மா ஸ்டைலாக போட்டுடணும். ஆமாம். வீட்டில் கொண்டு போய் கலட்டி போடணும். ராமின் சொல்லு. அதை கொண்டு போய் வீட்டில் வைக்கக்கூடாது. அதுக்கு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. ராமின் சொல்லு. தொலைஞ்சி போனால் சந்தோஷப்படுங்க. இன்னொன்று அதை விட நல்லது வரும். ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். யோபு எல்லாம் தொலைச்சிட்டான். கிடைச்சது என்னது? ராமின் சொல்லு. ஏன்னா அதில் அவன் கண் வைக்கல, கொடுத்தாரு, எடுத்துட்டாரு. என்னது? அவர் என்ன செய்வாரு? அதிகமாக கொடுப்பாரு. அதான் விசுவாசம். ராமின் சொல்லு.
ஐயோ அப்படின்னு அவன் கவலைப்படல. அவன் என்ன சொல்றான்? கொடுத்தார், அதுவும் சொல்றான், கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் தான் எனக்கு எடுத்தார். ஆகவே இதன் முடிவு என்ன ஆகும்? அவரே திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார். ஆமீன். அது எப்படிவாக இருக்கும்? அது நிறைவாக இருக்கும், அது அதிகமாக இருக்கும், அது இரட்டிப்பாக இருக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆகவே வாசிங்க மகள், வாங்க. இந்த ஒரு வசனத்துக்குள்ள எவ்வளவு ரகசியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு வசனங்களை வாசிக்கணும், நல்ல டீப்பா வாசிக்க சொல்றேன். பாருங்க, அவர் தாம் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் ராமேன் சொல்லுங்க. மரித்து போன சரீரங்களை உருவாக்குகிறவர் ராமேன். இல்லாதவைகளை சொல்றாரு. இல்லங்கிற வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, ராமேன் சொல்லுங்க. ஆமா, எப்பவுமே நீங்க சொல்லக்கூடாது எதுவுமே. என்னது சிஸ்டர் சக்கரை இருக்கான இல்லைன்னு சொல்லக்கூடாது, ராமேன் சொல்லுங்க. உங்க வாயில சொன்னபோது அது இல்லாமலே போயிடும். இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும், ராமேன் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? பாப்போம் சிஸ்டர் சொல்லுங்க. அந்த இல்லைங்கிற வார்த்தைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது, ராமேன் சொல்லுங்க. அந்த ஸ்திரீடத்துல என்ன இருந்தது? கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. அவன் என்ன சொன்னான்? இல்ல நான் சொன்னா என்ன சொன்னான்? இருக்கு, அது சாப்பிடுவோம், செத்து போயிடும், அவ்வளவுதான். ஆனால் அவன் சொல்றாரு, யார்? எலியா என்ன சொல்றாரு? போ, முதல்ல என்ன செய்யணும்? அந்த நேரம் அந்த சிஸ்டர் என்ன செஞ்சிருக்கணும்? நாங்களே கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு 2 பேரும் சாக போறோம், அதுல நீங்க வந்து பங்கு கேட்குறீங்களா? போங்க ஐயான்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். பட் எலியா யாரு? அவன் தீர்க்கதரிசியா கூட தெரியல. ஏன்னா அந்த மாதிரி வந்தார் தீர்க்கதரிசி. அங்கங்க ஒரு காட்டுக்களை கிடந்து சும்மா தலைகளெல்லாம் விரிச்சு போட்டு ஊத்து விடு போட தான் வந்திருப்பாரு. அவர் ஆண்டவர் சொன்னார், அங்கே என்னது அந்த கேத்திரியின் ஆற்றுல தண்ணி குடிஞ்சோன்னு ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்யணும்? உனக்கு ஒரு இடம், ஆமா ஹோட்டல் சாரிபாத்துக்கு போ, அங்க உனக்கு ஏசி எல்லாம் போட்டு என்னது இருக்கும், அழகா இருக்கு, நீ அங்க போயிட்டு ஒரு 6 மாசம் தங்கல், 1 வருஷம் தங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்துகிட்டே இருக்கிறாரு, வந்துகிட்டே இருக்கிறாரு. அடையாளம் அங்க ஒரு அம்மா என்ன செய்றாங்க? விறகு புறக்கி இருக்கிறாங்க. சாரிபாத் ஹோட்டல் என்ன செய்யுது? விறகு புறக்கிக்கிட்டு இருக்குது. ஆமே, அப்ப விறகு புறக்கி இருக்க அம்மா எப்படி பேசினாங்கன்னு தெரியல அப்படின்னு பாருங்க. ஏன்னா மொழிகள் எல்லாம் வித்தியாசப்பட்டிருக்கும். அம்மாவே இல்லையா? ஏதோ நடந்து என்ன செஞ்சுட்டாங்க? என்ன செஞ்சாரு? எனக்கு என்ன செஞ்சிடணும்? ஆமீன். ஆங்கில பைபிள்ல இருக்கு கேக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, ராமேன். அப்ப நான் யோசிச்சேன், என்னது அடையே செய்ய முடியாம இருக்குன்னா அவங்க எப்படி கேக் போடுவாங்க? வாசிங்க. அப்ப பாருங்களேன், அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அவன் வாயின் வார்த்தையின்படியே அந்த இது குறையலையாமா. சொந்தக்காரங்களும் வந்துட்டேன். சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே, சோத்துன்னு சொல்லுங்க. நமக்கு சாட்சிக்காகவே சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ஆமா, யோகுடைய வாழ்க்கையில எல்லாம் வந்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்க? சொந்தக்காரங்களாம் வந்துருவாங்க, ராமேன் சொல்லு. நீங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருங்களே, சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ஆயிடுவாங்க, ராமேன் சொல்லு. அந்த டேர்ன்ல வந்து அப்படி போவாங்க, அவங்க வரமாட்டாங்க. அவன் கொஞ்சம் வசதியா இருந்துட்டா போதும். அவங்க தூரத்து சொந்தம், அந்த தூரத்து சொந்தம் ராமேன் சொல்லு. எவனாச்சும் வந்தா சொல்லு, நீ தூரத்து சொந்தம் இல்ல, நீ கிட்ட சொந்தம் இல்ல, ராமேன் சொல்லு. வாசிங்க. இல்லாதவைகளை பாருங்க. அவர் என்னது? இல்ல இருக்கு சொல்லுங்க. இல்ல ஆனா இருக்கு, ராமேன் சொல்லுங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? அழைக்கிறார், ராமேன் சொல்லுங்க. அப்ப அழைக்கிறான் என்னது? இது கிரியேட்டட், ராமேன் சொல்லுங்க. கிரியேஷன் உண்டாக்குகிறார், ராமேன் சொல்லுங்க. உனக்கு ஒரு தேவையா இருக்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார், உருவாக்குறார், ராமேன் சொல்லுங்க. பசி, எங்களுக்கு நாங்க எகிப்துல நல்ல பிரியாணி சாப்பிட்டோம், உனக்கு செய்யற வேலைன்னு காலையில கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? மூக்கிலையும் வாயில வர்றதுக்கு அழைச்சார், ராமேன் சொல்லுங்க. ஆசை இருக்கணும், அதிகமா இருக்கக்கூடாது. அவங்க ஆசை பேராசை, அவங்க அப்படி சொல்றாங்க, ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமா? அங்க இருக்கிற ஆண்டவர் தானே யோசிப்பாரு, ஆமாவே இல்லையா? இப்ப வனாந்திரத்துல வர்ற நேரம் என்ன செய்யறாரு? இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை சொல்லுங்களேன்? ஆஸ்பத்திரியில வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஆசை வரும்? இப்ப கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரி சாப்பாடு தான் சாப்பிடுறோம், ஆமான்னு சொல்லுங்க. சிஸ்டர் சாப்பாடை கொண்டு வர்ற நேரம் என் நாக்கு படுகிற வேதனை எனக்கு தான் தெரியும், ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, ஆனாலும் இடையில சிஸ்டர் சில சாப்பாடுகளை கொடுப்பாங்க, ராமேன் சொல்லுங்க. ஏன்னா ஆமேன், அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டதுனால ஆமேன், அவர்கள் எனக்கு ஒரு தாயை போல என்னை பராமரிக்கிறார், ராமேன் சொல்லுங்க. ஆமா, இல்லைன்னா இந்த இடத்துல நிற்க முடியாது.
ஆமென். அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அது மாதிரி அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? அப்படிதான் இருக்கணும். குடும்பங்கள்ல எல்லாரும் அப்படிதான் இருக்கணும் சந்தோஷமாக. ஆனால் சண்டைகள் வருந்தான், கோவம் வருந்தான், இடிச்சல் வருந்தான். ஆனால் அதெல்லாம் வரும். அது நிரந்தரம் அல்ல. நிரந்தரமானது அன்பு மட்டும்தான். அவராமிட்டு. ஆகவே இங்கே வாசிக்கிறோம். தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாருக்கும் முன் உதாரணம் ஆகிட்டார் ராமேந்திரன். இப்ப நமக்கு நம்பிக்கை என்ன? விசுவாசத்தின் நம்பிக்கை யாரு? ஆபிரகாம். ராமேந்திரன் விசுவாச பட்டியலில் பாருங்க, அவங்க தான் இருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? அப்ப யாரு விசுவாசத்தின் பட்டியலில் யார் இருக்கணும்? யார் இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சொல்லாதீங்க. நம்ம என்ன கட்சியா நடத்துறீங்க? நான் இருக்கணும். இந்த பூமியிலே நான் இருக்கிறது எப்படி இருக்கணும்? விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். ராமேந்திரன். ஆகிய ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் முடிக்கலாம். ஆமே. ஒரு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை சீக்கிரமாக நாங்கள் வாசித்து நாங்கள் முடிக்கலாம். எப்படி ஆண்டவர் ஒரு அற்புதங்களையும் அழகாக செய்கிறார்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பார்த்து நாங்கள் முடிப்போம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 4ஆம் அதிகாரத்தில்